தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு 50 வருஷங்களுக்கு பிற்பாடு வரலாறு திரும்பி இருக்கு. ஆனா அப்ப ஏற்பட்ட மோசமான அந்த வரலாறை விட இந்த வரலாறு ரொம்ப மோசமா இருக்கு. உலகம் முழுக்க எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட்டிருக்குல்ல, இதை பத்தி தான் மக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதிர்பார்த்ததை விட பெருசா நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த IEA, அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க இப்போ என்ன சொல்றாங்க, ஏங்க கடந்த சில தசாப்தங்களா நாம இது மாதிரி ஒரு எனர்ஜி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நாம இப்போதான் விட்னஸ் பண்றோம். அவ்வளோ பெருசா இருக்கு. இந்த உலகம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 மில்லியன்ஸ் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை இழந்துகிட்டு இருக்கு. அந்த ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அதோட நம்பர்ஸாக தான் இதை சொல்றாங்க. இது ஆக்சுவலாக 1970s ஏற்பட்ட அந்த ஆயில் ஷாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அதிர்ச்சி, எண்ணெய் பேஸ் பண்ண அதிர்ச்சி, அதை விட பல மடங்கு அதிகமா இருக்குன்ட்டு IEAவே இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த ஐயோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ ஆச்சு 1970s புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களே எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை, சொல்ல மறந்த கதை. அதை பத்தி இப்ப தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அப்பயும் போர் தான் காரணம். அப்பயும் இஸ்ரேல் தான் அதுல மையக்கரு. அப்பயும் இஸ்ரேலை காக்க அமெரிக்கா தான் பிரச்சனை ரொம்ப பெருசா வர பண்ணாங்க. அமெரிக்கன்ஸ் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. ஏதோ இப்ப சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஆனா அப்ப இதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1974 தான் இந்த IEA அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்குனாங்க. எப்படி இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த உலகம் 3வது உலக போரை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச பஞ்சாயத்து மேடையா ஐநா சபையை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்ட்ல தான் 1973 ஏற்பட்ட ஒரு பெரிய கிரைசிஸ், ஆயில் கிரைசிஸ். இதுக்கப்புறம் இன்னொரு கிரைசிஸ் உலகம் பாத்திரக்கூடாதுன்ட்டு தான் இந்த IEAவை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அதே IEA தான் இப்ப ஐயோன்னு கதற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. உருவாக்குனதுக்கே காரணம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா. அப்படின்னா 1973 நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேலை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது எதுக்காக? நாங்கள் இழந்த அரேபிய நிலப்பரப்பை திரும்ப நாங்களே எடுத்துக்கணும். அது இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, இது எங்களுடைய இனத்துக்கு எதிரான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் சொல்லி அவங்க இதை கேட்டாங்க. கொடுக்கல இஸ்ரேலு. எப்படி 6 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு ஒரு நிலம், அது திரும்ப வேணும்ட்டு இவங்க இப்ப இந்த பிரச்சனை பெருசாக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன ப்ரோ 6 வருஷம் முன்னாடி, அப்புறம் என்ன 1973? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல. இப்ப ஸ்டோரிக்குள்ள தெளிவா டிராவல் பண்ணுங்க. ஒன்னொன்னு உண்மை மக்களே, சும்மா இட்டு கட்டினது கிடையாது, எல்லாமே உண்மை. 1967க்கு நம்ம முதல்ல டிராவல் பண்ணணும். அந்த வருஷம் என்னாச்சு? 6 டே வார் நடந்துச்சா? ஒரு போர் வெறும் 6 நாட்கள் மட்டும் நடந்துச்சு 1967. இந்த டைம்ல இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, சிரியாவோட பகுதியான கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல, அதை ஆக்குபை பண்ணாங்க பார்ஷியலா. அண்ட் ஈஜிப்தோட சினாய் பெனின்சுலா இருக்குல்ல, இதை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டைம்ல ஈஜிப்தோட கண்ட்ரோல்ல தான் காசா ஸ்ட்ரைப் இருந்துச்சு, அதையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க ஒரு பார்ஷியல் பகுதியை. ஜோர்டனோட கட்டுப்பாட்டுல இருந்த ஈஸ்ட் ஜெருசலேம், இதையும் இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிடுச்சு. அண்ட் வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, அதுவும் அப்ப ஜோர்டனோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, அதையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த அரப் நேஷன்ஸ்லாம் சில இழந்த நிலங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா இஸ்ரேல் கிட்ட, அந்த நிலங்கள் இதெல்லாமே தான். ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சா? இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் உருண்டு வருது. எகிப்தும் சிரியாவும் என்ன முடிவு பண்றாங்க, நாம இழந்த நிலங்கள் இருக்குல்ல, அதை நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டே ஆகணும். நம்ம மக்கள் நலன் சார்ந்தும் நம்ம மக்களோட எதிர்காலம் சார்ந்த இந்த நிலங்கள் நம்ம கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக போர் தொடுக்கவும் நம்ம தயங்க கூடாதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஒரு டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. போரை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அது இந்த டேட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால என்ன தெரியுமா, யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலிஜியஸ் ஹாலிடே. இந்த விடுமுறை நாள் இஸ்ரேலோட ரிலிஜியஸ் அப்சர்வேஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு விடுமுறை நாளுங்க. அந்த நாள்ல, அதாவது வருஷத்துல அந்த ஒரு நாள்ல மட்டும் இஸ்ரேல்ல நோ ரேடியோ, நோ டிவி ப்ராட்காஸ்ட், இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஏன் டிரான்ஸ்போர்ட்டேஷனே இருக்காது அந்த ஒரு நாள்ல மட்டும் இஸ்ரேல்ல. ஸோ இப்போ ஏற்பட்ட நாளை அவங்க சூஸ் பண்ணது காரணம் இப்போ தெரியுதா? இந்த டைம்ல எதிரி பலவீனமா இருப்பாங்க, அப்போ நம்ம உள்ள வந்து அடிச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எகிப்தும் சிரியாவும் டிசைட் பண்றாங்க. ஆனா இஸ்ரேலை அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியுமான்னு அமெரிக்காவை தாண்டி. ஓகே ரைட்டு. சவுதியோட அப்போதைய கிங் ஃபைசல் இருக்கார்ல, அவரு அமெரிக்காவை வான் பண்ணாரு. அமெரிக்கா இந்த சென்ஸ், அமெரிக்காவை அப்போது ஆட்சி பண்ண அதிபர் நிக்சன் அவர்களை வான் பண்ணாரு. ஏங்க இது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை, எங்க நிலத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க திருப்பி எடுக்கணும், இதுல நீங்க உள்ள வராதீங்கன்னு வான் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா கேட்கவே இல்லைங்க.
திரும்ப திரும்ப ஒரு வார்ன் பண்ணாரு. ஏங்க நீங்க திரும்ப சொல்ற இந்த கான்ஃபிளிக்ட் உள்ள வராதீங்க, இது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை, இது இன்னும் பெருசா ஆயிடுச்சு நீங்க வந்ததால அப்படின்னா உலகம் முழுக்க இதோட தாக்கம் பெருசா இருக்கும். உலகம் முழுக்க இந்த எண்ணெய் இருக்குல்ல, ஆயில், அது கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் சொல்றோம் நீங்க வந்துடாதீங்க. உலகம் முழுக்க ஆயில் சப்ளைஸ் எல்லாம் நிக்கிறதுக்கு அமெரிக்கா காரணமா இருந்துட வேணான்னு அந்த மனுஷன் அவ்வளவு சொன்னாரு. ஆனா நிக்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இந்த கடல் வழியா இந்த எண்ணெயை கொண்டு வந்தாதானே பிரச்சனை, நாங்க ஏர்லிஃப்ட் பண்றோம் அப்படின்ட்டு மிலிட்டரி ஏர்லிஃப்ட்டுக்கு ஆத்தரைஸ் பண்ணிட்டார். நிக்சன் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, இஸ்ரேலை பாதுகாத்தே தீர்வோன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அரப் கண்ட்ரிஸ்லாம் செம கடுப்பாயிட்டாங்க அமெரிக்காவோட இந்த ஒரு நடவடிக்கையால. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 1973 அக்டோபர் 17 அன்னைக்கு இந்த OPEC இருக்குல்ல, OAPEC, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் அரப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இந்த அரப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எல்லா நாடுகளும் இதுல தான் மெம்பர் ஸ்டேட்ஸா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த அமைப்பு என்ன பண்ணிடுச்சு, இல்லப்பா நாங்க ஆயில் பிரைஸ் இருக்குல்ல அதை ஏத்திடுறோம் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு நினைக்கிறீங்க, 1% 2%? 70%. அப்ப ஆயில் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது பத்தாதுன்னு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை ஒரு மாசத்துக்கு 5% அப்படின்ற விதத்துல கட் பண்ணிட்டாங்க. நமக்கு மட்டும் மக்களுக்கு இருந்தா போதும், வெளியில இது போகக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. இது பத்தாதுன்னு அமெரிக்காவுக்கு எந்த ஆயில் ஷிப்மெண்ட்டும் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணது மட்டும் இல்லாம இந்த கான்ஃபிளிக்ட்ல இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டா இந்த மிடில் ஈஸ்டுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தாங்க பாத்தீங்களா, இந்த அரப் கண்ட்ரிஸ்க்கு எதிராக. இதுல அரப் கண்ட்ரிஸ்லாம் பயங்கர ட்ரிகர் ஆயிருக்குல்ல, இதுல இன்னும் 3 நாடுகள் உள்ள வந்துச்சு லிஸ்ட்ல. நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகல், சவுத் ஆப்பிரிக்கா. இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, இந்த கான்ஃபிளிக்ட்ல இஸ்ரேலுக்கு மிலிட்டரி சப்போர்ட் பண்ணாங்க. இது பத்தாதுன்னு டிப்ளமேட்டிக் சப்போர்ட் அந்த 3 நாடுகள் இஸ்ரேலுக்கு பண்ணுச்சு. இதை பண்றாங்கன்றத அமெரிக்கா சார்ந்து இவ்வளவு விஷயங்களை ஓபெக் பண்ணுச்சு. இந்த 3 நாடுகள் இதே பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. அரப் கண்ட்ரிஸ் இந்த 3 நாடுகளையும் சேர்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாவன இங்க இருந்து ஆயில் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல மிடில் ஈஸ்ட் கிட்டத்தட்ட 36% கான்ட்ரிபியூஷனுங்க. இதுல இந்த வேர்ல்டு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதுல மிடில் ஈஸ்டோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 36% அந்த டைம்ல. அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா உலகம் முழுக்க ஆயில் கிரைசிஸை பெருசா ஏற்படுத்த முடியும்ன்றத கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இந்த ஒரு நம்பர்ஸை பாருங்க. இது என்னன்னாக்கா அந்த டைம் இட் மீன்ஸ் 1973ல மிடில் ஈஸ்டோட ஆயில் ப்ரொடக்ஷன் ஹோல்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு விளக்குறது தான். ஈராக்கு 3.5%, குவைத்து 5.3%, ஈரானு 10.1%, சவுதி அரேபியா 13.1%. ஆக்சுவலா இந்த அரப் கண்ட்ரிஸ்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஏதோ ஸ்டாண்ட் எடுத்தாங்களா அமெரிக்காக்கு எதிராக, இதை யார் லீட் பண்ணா தெரியுமா, சவுதி அரேபியா. ஆனா இப்ப சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் அவ்வளவு நட்புறவோடு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு பாருங்க, உறுதிப்படுத்தாத தகவல்கள். இது போல அமெரிக்கா இந்த வாரை நிறுத்தலாம் அப்படின்னு நினைச்சாலும் சவுதி இந்த வாருக்கு ஃபியூல் போட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல நிறுத்தாதீங்க, நல்ல வாய்ப்பு இது கிடைச்சிருக்கிறது, ஈரானுக்கு அதை முடிச்சு விடலாம் அவனு சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு அமெரிக்க ஊடகங்களை. பட் இதுவரை கன்ஃபார்ம் பண்ணப்படல, சரி விடுங்க. ஆனா அப்பேற்பட்ட சவுதி அந்த டைம்ல எதிராக நின்னவங்க இப்ப அமெரிக்காவோட கை கோத்திருக்காங்க. ஓகே ரைட்டு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 36% ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஆயில் ப்ரொடக்ஷன்ல. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மற்ற நாடுகள்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 63.7% தான். ஸோ எந்த அளவுக்கு மிடில் ஈஸ்டோட கை அந்த டைம்ல ஓங்கி இருக்குல்ல. ஆனா அப்போதுலேருந்து இப்போ இருக்க மிடில் ஈஸ்ட் முடங்குனா ஒட்டுமொத்த உலகமும் முடங்குது பாருங்க. இதை நம்ம மாற்று கருத்து இல்லாமல் ஒத்துக்கணும். இந்த ஒரு இஷ்யூவால அந்த டைம்ல என்னென்ன இம்பாக்ட்ஸ் நம்ம ஏற்பட்டுச்சு, இந்த ஆயில் இருக்குல்ல, ஒரு பேரல் ஆயிலோட விலை $3 இருந்தது $12 தாண்டி போச்சு அந்த டைம்ல. இது எவ்வளவு பெரிய ஹைக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. இது இப்ப இருக்க காலகட்டத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும்னாக்கா, ஒரு $22 ஒரு க்ரூட் ஆயில் பேரல் இருக்குன்னு இங்க விலை, அது சடனா $80 போனா அப்படிங்க இருக்கும். புரியுதா, அந்த மாதிரி விஷயம் இது. இந்த யூஎஸ் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் ட்ரை. அந்த டைம்ல 1973 டைம்ல அமெரிக்கன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா காசை பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எரிபொருள் தேவை சார்ந்து கூடுதல் காசு கொடுத்தாதான் கிடைக்கும்ன்ற நிலைமை, தட்டுப்பாடு அவ்வளவு ஹெவியா மாறுது. அப்ப 1973 நவம்பர் மாசம் என்ன ஆகுது, அப்போது அதிபர் நிக்சன் இருக்கார்ல, அவரு நேஷனல் டிவில பேச ஆரம்பிச்சார். மக்கள் கிட்ட ஒரே நிகழ்த்துற விஷயம், நமக்கெல்லாம் பரீட்சை தான் இந்தியர்களுக்கு, அந்த விஷயம் அப்போதுல இருந்து அங்க இருந்திருக்கு அமெரிக்கால. அவரு ஒரே நிகழ்த்த ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாப்ல, தியாகம் செய்வதற்கு அமெரிக்கர்கள் தயாரா இருக்கணும்னு சொன்னாரு. இது போல ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நாட்டோட அதிபர் வெளியிட்டா மக்களுக்கு எவ்வளோ ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ அது கிரியேட் ஆச்சு. நிக்சனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அவங்க சில விதிகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டுப்பாடுகள் பயங்கரமா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்க, லோ பண்ணி விட்டாங்க வாகனங்களுக்கான ஸ்பீட் லிமிட்ஸ். அப்புறம் இந்த ஃபியூல் ரேஷனிங் இருக்குல்ல, இதை அவங்க இம்போஸ் பண்ணிட்டாங்க. இது பத்தாதுன்னு பகல் நேரங்களில் லைட்லாம் போடக்கூடாது, நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணுன்ற மாதிரி அது போல விஷயங்களையும் அந்த டைம்ல கொண்டு வந்துட்டாங்க. லைட்டுக்கே எப்படின்னா மற்ற விஷயம் எப்படி பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி யோசிச்சு பாருங்க. 1973 to 74
அப்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குல்ல இந்த கான்ஃபிளிக்ட்னால, இது பாஸ்டன்ல எவ்வளவு எதிரொலிச்சதுன்றதான் இந்த ஒரு படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வண்டி எல்லாம் ஃபுல்லா எரிபொருள் இல்ல, இறங்கி காரை தள்ளிட்டு போனோம். எங்க பாஸ்டன் அமெரிக்கால பதிவு பண்ணப்பட்ட காட்சி இது. இந்த அளவுக்கு கான்ஃபிளிக்ட் அமெரிக்கா வரைக்கும் அமெரிக்கன்ஸை ஒரு வழி ஆக்கிடுச்சு அந்த டைம்ல. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பா இருக்கட்டும், அப்புறம் ஜப்பானா இருக்கட்டும், இவங்களும் பயங்கரமா சஃபர் ஆனாங்க அந்த டைம்லயே. இதெல்லாம் தாண்டி 1974 மார்ச் அப்ப இந்த ஆயில் எம்பாகோ இருக்குல்ல, இது லிஃப்ட் பண்ணப்படுதுங்க. அதான் இந்த ஆயில் மீதான தடைகள்லாம் இருக்குல்ல, மிடில் ஈஸ்டோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே, அதெல்லாம் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு பாத்தீங்களா? அதுவும் மார்ச்ல பிரச்சனை முடிஞ்சுது. இப்ப இந்த மார்ச் முடியுது, ஆனா பிரச்சனை முடியுதா இல்லைன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட் விடுங்க. 1974 மார்ச்ல லிஃப்ட் பண்ணியாச்சு ஆயில் எம்பாகோவை. இதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அது எல்லாம் சரி பண்றதுக்கு பல வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு சர்வநாசத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த விஷயங்கள். அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, 1974ல என்ன தெரியுமா? 12.3%. 12.3 மேசிவான நம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி பிளஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3.4% மட்டும் தான் இருந்துச்சு அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன். ஆனா 1974ல 12.3% மேசிவான இன்ஃப்ளேஷனை பார்த்தாங்க அங்க இருக்க அமெரிக்கன்ஸ்லாம். அப்ப எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்க. இந்த ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, அடிக்கடி சேஞ்ச் ஆகுது பாருங்க. அதுவும் கான்ஃபிளிக்ட் ஆகுறப்ப இன்னும் பீக்குக்கு போகும். அது போல வரலாற்றுல எப்பப்பெல்லாம் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1975ல, அதாவது 73 இஷ்யூ ஆரம்பிக்குதா, 74ல இம்பாக்ட்ஸ் பெருசா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா, 75ல கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்பவே $100 $120 அப்படி கேட்டகரியில போக ஆரம்பிச்சதுங்க. ஆயில் பிரைஸ் அப்படி ஷிஃப்ட் ஆச்சு. இல்ல நம்ம பீக் லெவலை பத்தி நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 1979 ஈரானியன் ரெவல்யூஷன், அதை மறக்க முடியுமா? அந்த டைம்ல பாத்தீங்களா ஆயில் எம்பாகோ $180 வரைக்கும் தொட்டுச்சு. ஒரு பேரலை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்திருக்குங்க. அதாவது கான்ஃபிளிக்ட்லாம் சரிய விலைய சரிய ஆரம்பிக்குது. திரும்ப கான்ஃபிளிக்ட் வந்துச்சுனாக்கா ஏற ஆரம்பிச்சிருது. 1990 to 91 இந்த கல்ஃப் வார் இருக்குல்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேல போயிருக்கு, திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல. உலக அசாதாரண சூழல் ஏற்படும் போதெல்லாம் மேல போறது. இதுல பீக் லெவல் எப்ப தெரியுமா? 2008 பொருளாதார ஸ்தம்பிதம், உலக பொருளாதார ஸ்தம்பிதம் மறந்திருக்க முடியுமா? இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குல்ல 2008ல, அப்பெல்லாம் பீக் மக்களே எங்கேயோ போகுது. ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை எங்கேயோ தூக்கிட்டு போகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆகி 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சதுல அப்போ கொஞ்சம் மேலே எட்டி பார்த்தது, திரும்ப கீழே வந்துச்சு. இப்ப இந்த ஈரான் வார் இருக்குல்ல, ஹார்மூஸ் சார்ந்த பிரச்சனை பெருசா போச்சா, திரும்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க விளையாட்டுறோம். இது இன்னும் மேல போயிட்டு இந்த 1979 அப்புறம் 2008 இந்த லெவலில் எட்டிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். பாப்ப என்ன நடக்குதுன்னு. வரலாறு திரும்புது, ஆனா அதே வரலாறு திரும்பிடக்கூடாது. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க. அமெரிக்கா உலகத்தை காக்குதா இல்லைன்னா இஸ்ரேலை மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கா? அப்பயும் 1973 சார்ந்து இஸ்ரேலை காக்குறன்ட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்பயும் பாருங்க கிட்ட அதே தான் இந்த பிரச்சனைக்கான காரணமும். மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க, உலக மக்கள். இது உண்மையிலேயே யாரால நடந்துகிட்டு இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.